ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாநகராட்சியில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், கலைஞராயன் வாய்க்கால் புதுப்பிக்கும் பணி, மாவட்ட மத்திய நூலகம் புதுப்பிப்பு, கிராமப்புற சாலைகள், ஈரோடு மருத்துவமனைக்கு மாபெரும் கட்டடம், வெள்ளோடு கிராமத்தில் 120 அடுக்குமாடி குடியிருப்புகள், சித்தோட்ல மஞ்சள் ஏற்றுமதி மையம், ஜவுளி பூங்கான்னு பல்வேறு திட்டங்களை ஈரோட்டுக்காக செஞ்சிருக்கோம். ஈரோட்டு மாவட்டத்துக்கான அறிவிப்புக்காக இப்ப வரேன். முதலாவதா சோலார் பகுதியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறி மளிகை சந்தை வளாகம் அமைக்கப்படும். இரண்டாவது வஉசி பூங்கா 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தி தரப்படும். மூணாவது ஈரோடு மாநகராட்சி பகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தோடு காவிரி ஆற்று முகப்பு மேம்படுத்தப்படும். நாலாவது புதிய மாவட்ட மைய நூலகம் ஒன்று 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அஞ்சாவது அந்தியூர் ஊராட்சி ஒன்றியம், பருகூர் ஊராட்சி, தாளவாடி ஊராட்சி ஒன்றியம், தலமலை ஆசனூர் ஊராட்சிகள்ல மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய இணைப்பு சாலை வசதி இல்லாத அந்த 9 கிராமங்களுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை வசதி ஏற்படுத்தப்படும். ஆறாவது 8 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும். ஏழாவது சத்தியமங்கலம் நகராட்சியில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் பணிகள் மேற்கொள்ளப்படும். எட்டாவது அறிவிப்பா மஞ்சள் மற்றும் மஞ்சள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருப்பு வைத்து வியாபாரம் செய்ய ஏதுவாக குளிர் பதன கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 9வது அறிவிப்பா பெருந்துறையில நொய்யல் ஆற்றோட வடக்கு கரையில் இருக்க கொடுமணல் அகழ்வாய்வுல கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அடுத்த தலைமுறையினரும் அறிந்து கொள்ள காட்சிப்படுத்திட ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொல்லியல் துறையின் மூலமாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும்.